நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்து. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா யெகோவா ஈரே என்ற தேவன், யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாக ஆயுதம் 10,000 எடுத்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாக 1000 10,000 எடுத்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ந்திருக்கும் படிக்கு. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் ஆதி அந்தம்
வாழ்நாள் எல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அன்பம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாள் எல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், கொடி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், கொடி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. சொல்லுங்க, ராஜாதி ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் நம் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல் ஷடாய் தெய்வம் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவின்றி நடத்திடுவீரே. எல் ஷடாய் தெய்வம் நீரே, என்னை காப்பவர் நீரே, ஒரு குறைவின்றி நடத்திடுவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துதி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துதி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பெலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பெலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், நல்ல விசுவாசமான காலையிலே துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துதி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். எல்லாம் எழுந்து நின்று நம் ஆண்டவரை உயர்த்தலாம். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. குடியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, போரை உயர்த்தி நிறுத்தும் அன்பு. குடியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, போரை உயர்த்தி நிறுத்தும் அன்பு. தாய் வந்து தன்னையை தந்து விட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண. இயேசுவே, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தந்தையை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தந்தையை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. சொல்லுங்க, இயேசுவின் அன்பு நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பி. சொல்லுங்க, நிரப்புங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க,
நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே கண்களை மூடி ஆண்டவர் மட்டும் பார்த்து அவர் உங்கள் துதியால உயர்த்திருக்கும்படி அர்ப்பணித்த காலைகளிலே இடலை தொடுவோம் சுகத்தை பெறவும் கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறவும் நிழலை தொடுவோம் சுகத்தை பெறவும் கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறவும் பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க பவுலை போல் பயன்படுத்திடுங்க பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க பவுலை போல் பயன்படுத்திடுங்க நிரப்பிடுங்க இந்த நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க இந்த நிரப்பிடுங்க காலியாக பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வருக்கும் காலியாக பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வருக்கும் ஆவியினாலே மூழ்கனுமே மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவியின் நதியிலே மூழ்கனுமே நிரப்பனுமே என்ன நிரப்பனுமே பரிசுத்த ஆவியா நிரப்பனுமே நிரப்பனுமே என்ன நிரப்பனுமே பரிசுத்த ஆவியா நிரப்பனுமே என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா ஆண்டவர் காலைகளில் ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளும்படிக்கு நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க தெருவெல்லாம் அக்கினி நதியே என்னை கொண்டு வாத்திட செய்யும் தெருவெல்லாம் அக்கினி நதியாய் என்னை கொண்டு வாய்ந்திட செய்யும் செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியால் வாய்ந்திட செய்திடுங்க செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியால் வாய்ந்திட செய்திடுங்க கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது அது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே என் தேவனா கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே தேவனா கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே Hallelujah, 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 சொல்லுங்க நன்றி hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை தட்டி வாருங்கள் திறந்து ஆமென் ஆமென் உதடுகளை சத்தமாய் திறந்து ஒருத்தவங்களை நடத்தணும்னு எதிர்பார்க்காதீங்க. இங்கே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கிறது. தேவனுடைய வல்லமை இடத்திலே பூரணமாய் அசைவாடி கொண்டிருக்கிறது.
அர்ப்பணித்த காலை வேளையிலே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கபாலரமன ஹந்தரர ஷலரரரரரர துரரரஹரரரரரியாந்தரரரரரர கபலமலம கபலம ஷாந்தரர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 
மகிமை 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 மகிமை. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எங்கள் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் சத்தம் உயர்த்தி உள்ளங்க ரொம்ப சொல்லுங்க. எங்கள் பலனே, எங்கள் துணையே, எங்கள் ஜீவனே, எங்கள் நம்பிக்கையே. எங்கள் பலனே, எங்கள் துணையே, எங்கள் ஜீவனே, எங்கள் நம்பிக்கையே. வழுவாமல் காக்கும் தெய்வம் நீரே, உம்மை போல வேறே தெய்வமில்லை. வழுவாமல் காக்கும் தெய்வம் நீரே, உம்மை போல நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை காக்கிலும். சொல்லுங்க. எந்த உயிரை, எந்த உயிரை காக்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். நல்ல உதடுகளை திறந்து அப்படியே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் அவரை மட்டும் உயர்த்தி, அவரை உயர்த்தது மட்டும் இல்ல, எப்பொழுதும் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜரீகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். எந்த ஒரு நடத்துதலும் கட்டளையும் ஆலோசனையும் வார்த்தையும் அவரிடத்திலிருந்து வர நாம் அதை ஆர்வமாய் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவை கொடுக்கிறதா இருக்கும். நல்ல உள்ளம் நிரம்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இருக்கிற நிலையிலேயே உங்களை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு இருக்கிறது போல தாராள முடிவுல நான் இருக்க கூடாது. இன்னும் ஒரு படி மேல பரிசுத்தத்துக்குள்ள, இன்னும் ஒரு படி மேல ஆண்டவரே தூய்மைப்பட்டு இருக்க, இன்னும் ஒரு படி மேல உம்மை இன்னும் ஆர்வமாய் தேடுகிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், ஆண்டவரை எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீங்களா? எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். உமக்கே மகிமை துதி புகழ் எடுக்கிறோம். நீர் பெருகு நாங்கள் சிறுவைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் உட்காரலாம் இடத்துல.
நேரடியாய் வாரத்து நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். அநேக காரியங்கள் வாரத்தில் இருக்கிறது, அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக ஊழியங்கள் இருக்கிறது, அநேக என்ன சொல்றதுங்க செலவுகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் பாருங்க, ஆண்டவர்கிட்ட குறை இல்லை, அவர் நிறைவான தேவன். ஆனால் அந்த நிறைவின் எல்லைக்குள்ளே நாம் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். இன்று 4 ஆராதனைகள் இருக்கிறது, அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்திருக்கீங்க 3வது ஆராதனைக்கு. சிலர் வரல, உங்களுக்கு அடையாளம் தெரியும் ஒருவேளை அப்படின்னா ஏன் வரலன்னு விசாரிங்க. 4வது ஆராதனைக்கு வர அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஒருவேளை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ பலவீனம்னா போய் பாருங்க, அவங்கள விசாரிங்க. அதன் நிமித்தம் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். விதவை தாய்மார்கள், அப்புறம் இந்த கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிற சிலருக்கெல்லாம் சொல்லி இருப்பாங்க, சொல்லல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தகவல் வந்தால் நீங்க ஆலயத்திற்கு வரும்படிக்காய் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஆலயத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. குறைவுள்ளவர்களுக்கும், நிறைவாக இருக்கிறவர்களுக்கும், மத்தியில் இருக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அப்ப பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தரும் அதுல நாங்களும் உள்ளே இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட அர்ப்பணித்து ஊழியங்கள்ல மற்ற காரியங்கள்ல பங்கெடுக்கும்படிக்காய் கேட்டுக்கொள்கிறோம். 6 நாட்களாக கேரல் சிங்கிங் போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அநேக குடும்பங்கள் புதிய வீடுகளுக்கெல்லாம் போறதாக கேள்விப்பட்டோம். போயிட்டு வந்துட்டு கிறிஸ்துமஸ் அந்த கேரல்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த கேரல்ஸுக்கு தான் அந்த வீடுகளை நினைக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மள அந்த இடங்களுக்கு கொண்டு போகல. அநேகர் புதுசா வரணும், வராம இருப்பாங்க, இல்லை எப்படி வரணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிற நிலையிலே ஆண்டவர் நம்மள கொஞ்சம் முன்னாடி ரட்சித்திருக்கிறது நோக்கம், நாம் அவர்களுக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் 2 நாள் கேரல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆர்வமாய் வந்து அதில் முழு மனதோடு பங்கெடுக்கிறவர்களுக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வர முடியாதவர்களையும் வருகிற நாட்கள் ஆண்டவர் கொண்டு வந்து அப்படியே நாம மகிமைக்காக, ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக பயன்படுத்துவாராக. சர்ச் கிளீனிங் இருக்கு. இவங்க தான் கிடையாது. உங்களுக்கு வந்து சர்ச்ல ஏதாவது ஒரு பங்கு எனக்கு இருக்கணும், நான் இதுல ஈடுபடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா என்னைக்குன்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு வந்து சர்ச் கிளீனிங்ல பங்கு பெறும்படிக்காய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு கூடுகையும் சொல்றேன், கவனிங்க, ஒவ்வொரு கூடுகையும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட்டுக்காக இருக்கணும். பி இட் கிளீனிங், பி இட் வர்ஷிப்பிங், ரிவைவல், வாட் எவர். ஆமென். நம்ம கிளீன் பண்ண வந்தா கூட நம்முடைய ஆத்துமா பரவசம் அடையும், ஆத்துமா புதுமை பெறணும். ஆமென். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆமென். சும்மா விளையாடிக்கிட்டு ஒருத்தரை பேசிக்கிட்டு அப்படியே அது பெருசா வெடிச்சு அது எங்க போய் முடியும்னு யாருக்கும். தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம வரோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஆராதனை கூடி வரும்போது தான் ஆண்டவர் இருக்காருன்னு கிடையாது. எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் இருக்காருங்க. ஆமென். எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் அங்க இருக்காரு. என் நிமித்தமாய் ஒரு ஆத்துமா புதுப்பிக்கப்பட, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட, ஒருத்தவங்களுடைய குறைபாடு மாற்றப்பட, நான் எந்த கூடுகைக்கு வந்தாலும் அது என்னுடைய நோக்கமாய் இருந்தால் ஆமென், திருச்சபை கட்டப்படுகிற ஒன்றாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். ஹல்லேலூயா. போதும், நீ நாட்கள் எல்லாம் வந்து அப்படியே வீணடிக்கிற அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆமென். எது செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, தேவராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக தான் நோக்கம் இருக்கணும். புரியுதுங்களா? ஆமென். அப்ப அது தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் அங்க இடம் இல்ல பாருங்க.
கொஞ்சம் சும்மா உட்கார்ந்து இருந்தா எப்பவுமே வந்து எந்த கூடுகைக்கு வந்து நீங்க சாமான் கழுவு கூட வாங்க, ஜபத்தோட ஆரம்பிக்கணும். ஆமென். பெருக்கிறதுக்கு வந்தா கூட ஜெபம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஆமென். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா அதுல ஆண்டவர் கனப்பட்டார்னா நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் நிறைவாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. இனி வந்து அப்படியே நம்ம வந்து பாராமுகமா இருக்க முடியாது. கேர்லெஸ்ஸா, கேர்ஃப்ரீயா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. You come to church, you better prepare your heart that God is there to intervene with you. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். அது எந்த வகையா இருந்தாலும் சரி, நம்ம ஆயத்தமா இருந்தால் தேவனுடைய கிரியை அங்க இருக்கும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். 18ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திலே கடந்த நாட்கள்ல காலம் சென்ற நம்ம கண்ணம்மா ஆண்டி அவங்களுடைய கணவர் கிருபாகரன் ஐயா அவருக்கான முதல் ஸ்தோத்திர ஜப கூட்டம் இருக்கிறது. அவங்களும் சபையில சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. பிறகு என்ன சொல்றது, தனியா உங்களையும் பார்த்து சொல்லுவாங்க. இது துக்கமான ஒரு நிகழ்ச்சி இல்ல, ஆனால் அவர்களுடைய இழப்பின் மத்தியிலும் சபையும் ஆண்டவரும் அவர்களோடு கூட இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது கூட அடையாளமா இந்த குடும்பத்தை போய் நம்ம ஆறுதல் படுத்திட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப அதுலயும் மறக்க வேண்டாம். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அந்த ஒரு கூடுகை அவருடைய வீட்டுக்கிட்ட இருக்கும். 19ஆம் தேதி சிறை ஊழியம் இருக்கிறது. கேஜிஎஃப்லயும் கோலார்லயும் அங்க அந்த கூடுகைக்கும் அந்த ஒரு ஊழியத்திற்கும் கூட அழைப்பு பெற்றவர்கள் அல்லது ஃப்ரீயா இருக்கீங்க, கலந்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். 21ஆம் தேதி சிறுவர் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இருக்கும். அந்த காரியத்திலும் கூட அதில் ஈடுபடுகிறவர்கள் கவனமாய் செய்து ஆயத்தத்தோட பயபக்தியோட எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெளிப்படணுங்கிற அந்த உணர்வோடு செய்யும்படிக்காய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓகே, ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை எடுக்கலாம். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கண்களை மூடி ஒருவேளை காணிக்க போட்டுட்டீங்கன்னா ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணி தண்டவர் எங்களோடு இடைப்படுவதற்கு எங்க இதயங்களை ஆயத்தப்படுத்துங்க சொல்லி ஆண்டவரை கேளுங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய குறைபாடுகளை, என்னுடைய பலவீனங்களை, நான் தடுமாறிக் கொண்டிருக்கிற காரியங்களை நீர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் மாற ஆண்டவரே முடியும் என்ற விசுவாசத்தோடு ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. உங்களுடைய எல்லா குறைபாடுகளையும் ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கல பார்க்கலாம். விட்டுட்டு அற்றுமை எடுத்துக்க கூடாது. ஆண்டுடைய கரத்தில் விட்டுட்டா அவர் நமக்காக செய்ய எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய அளவின்படி. ஆண்டவரே, நாங்க எங்க அளவின்படி கொடுத்திருக்கிறோம், ஆனா ஆசீர்வாதம் அளவின்படி எங்களுக்கு வரட்டும். எங்களுடைய சிறையிருப்புகள், தடுமாற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உமது வசனம் செய்து உமக்கு காணிக்கப்பட்டவங்க கண்களை மூடி கரத்தவே உயர்த்தியவர்களா உன்னாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணும். ஒரு இதயமும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்தவர்களா இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே, இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே, ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே, ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. 1000 வார்த்தை சொன்னால் ஒருத்தவங்களுக்கு 1000 வார்த்தை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலர் 2 வார்த்தை சொன்னாலும் மாறிடுவாங்க. அதனால அதை போல தேவன் இடைப்படுவாராக. ಕೆಲವರಿಗೆ 1000 ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದರೂ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಕೆಲವರು ನೋಡುವಾಗ 2 ಮಾತುಗಳನ್ನು ಹಾಡಿದರೂ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கண்டிப்பா கிறிஸ்துமஸ் மூடு வந்திருக்கும், ஆனா எத்தனை வீட்டுல சூடு விழுத தெரியல. இப்படி எல்லாம் பேசின டைம் ஜாலியாவும் இருக்கும், அது 1 மணி நேரம் கூட பத்தாது.
அதை நான் என்ன பண்றது, என் வாயை நேரத்தெல்லாம் பார்த்து அப்படியே அடக்கி வச்சு எல்லாம் ஓகே அதிர்ஷ்டம் செஞ்சு என்னென்னவோ செஞ்சாங்க. எதுக்கு? சூடு வச்சுக்குவாங்க. ரெண்டாவது வீட்டுல உள்ளவங்க ஏதாவது பேசி பேசி சூடு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கலாம். என்னவோ பிரியமானவர்களே, நமக்கு எது முக்கியமோ ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாம் தெளிவோடு வாழ்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ಎಲ್ಲವೂ ಮುಖ್ಯ, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು, ಜೀವಿಸುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. எனக்கெல்லாம் இந்த புது வருஷம், இந்த கிறிஸ்துமஸ் வந்தாதான் சந்தோஷம் இல்ல, பாவம் செஞ்சா வேதனை. ஆனா கர்த்தருக்காக வாழ்ந்தால் என்றைக்கும் கிறிஸ்துவின் பிறப்பை போல உணர்வுதான் எனக்கெல்லாம். எனக்கு அவ்வளவுதான் நாம சொல்லுவோம். உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அந்த பண்டிகை வந்தாதான், அந்த புது துணி அதெல்லாம் செஞ்சாதான் சந்தோஷம் இல்ல, ஆண்டவருக்காக வாழ்வதே சந்தோஷம். ஆனா பாவம் செய்யும் போது மட்டும்தான் அதை விட ஒரு வேதனை வேற எதுவும் இருக்க முடியாது. அது இருக்க வேண்டும் விசுவாசிகளுக்கு. எனக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். தப்பு பண்ண அந்த இருதயம் நொறுங்கி போகணும். ஆனால் ஆண்டவருக்காக வாழ்வது அனுதினமா தான் ரட்சிப்பின் சந்தோஷம். ನಾವು ಬರೀ ಹಬ್ಬದ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಾರದು. ಕ್ರೈಸ್ತರಾದಂತಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದರಿಂದ ಅನುದಿನವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. ಪಾಪ ಮಾಡುವುದಾದರೆ ಮಾತ್ರ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚುತ್ತದೆ, ಆಗ ನಾವು ದುಃಖ ಪಡಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. இந்த மாதத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கும். சங்கீதம் 18:28. ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದು ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 18:28ನೇ ವಚನ. ನೀನೇ ನನ್ನ ದೀಪವನ್ನು ಹೊತ್ತಿಸುವವನಲ್ಲವೇ, ನನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟು ಕತ್ತಲನ್ನು ಪರಿಹರಿಸುವನು. அப்ப இந்த நாட்களில் சொல்லப்படுற வார்த்தை என்ன? இருளை வெளிச்சமாக்கும் தேவன். இருளை, இப்ப இருள்னு ஒண்ணு இருக்கு, அதை வெளிச்சமாக்குறது யாரு? தேவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ಕತ್ತಲನ್ನು ನೀಗಿಸಿ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು ಅದು ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯ? ದೇವರಿಂದ ಮಾತ್ರ. ஆனா இதே வார்த்தையதான் ஏற்கனவே தாவீது அவரை பற்றிய சரித்திரம் வரும்போது இதே வார்த்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுகிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 22:29. 2 சாமுவேல் 22:23 இன்னும் அழுத்தமா இந்த வார்த்தைய தாவீது சொல்லுகிறார். 2 ಸಾಮುವೇಲ ಪುಸ್ತಕ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಚನ. 22-29. 29ನೇ ವಚನ. ಯೆಹೋವನೇ ನನ್ನ ದೀಪವು ನೀನೇ, ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟು ಕತ್ತಲನ್ನು ಪರಿಹರಿಸುವನು. இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. அவர்தான் என் விளக்கு. அப்படின்னா இந்த மனுஷனுக்குள்ள ஆவிய ஊதுன்றது யாரு? அந்த தீபம். அவர் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவா மாறினான். அதனாலதான் இன்னைய வரைக்கும் இந்த உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை உணர்ந்துதான் தாவீது சொல்றார், அவர்தான் என் விளக்கு, நான் இல்லை, அவரே என் விளக்கு. ஏன் இருள அவர் வெளிச்சமாய் மாற்றுவார் என்பதாக தாவீது தெளிவா உணர்ந்ததனால, அனுபவத்தோடு அனுபவிச்சதுனால இந்த வார்த்தையை சொல்லுகிற இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கும் அறிவு வளரும், அனுபவமாய் மாறிவிட வேண்டும். சத்தமாமே சொல்ல முடியுமா? ದೇವರು ಆತನ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದನು, ಆಗ ಮನುಷ್ಯನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಆತನಿಂದಲೇ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಯೆಹೋವನೇ ನನ್ನ ದೀಪವು ನೀನೇ ಎಂಬುದಾಗಿ. அன்று என்று உலக தோற்றம், உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கும் போது அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அழகாய் உண்டாக்கப்பட்ட உலகத்தில், வானத்திலே, பூமியிலே அழகா ஆண்டவர் உண்டாக்கும் போது ஆழத்துல இருள் வந்துச்சான். ஆதியாகமம் 1:2 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அழகா ஆண்டவர் உண்டாக்கினார். ஒழுங்கீனம் வந்து போச்சு, இருட்டு வந்து போச்சு. எங்கெல்லாம் இருட்டு வருது அங்க திருட்டுன்னு அர்த்தம். திருட்டு வந்ததுன்னா, இருட்டு இருந்தா திருட்டு வரும். அது போல ஆழத்தில் இருள்,
இப்ப அந்த ஆழம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு செய்தி கொடுத்தா என்ன ஆழம் அப்படின்னு நாம ஒரு அழகா தொகுத்து செய்தி கொடுக்க முடியும். ஆனா நான் அதிகம் வெளியில போக முடியாது, அதனால சொல்றேன். ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆಯೂ ಬರಿದಾಗಿಯೂ ಇತ್ತು, ಆದಿ ಸಾಗರದ ಮೇಲೆ ಕತ್ತಲಿತ್ತು, ದೇವರಾತ್ಮವು ಜಲ ಸಮೂಹಗಳ ಮೇಲೆ ಚಲಿಸುತ್ತಿತ್ತು. இந்த இருளுக்கு காரணம் தேவன் அனுமதித்தார், ஆனால் சாத்தான் தான். சாத்தான் சத்துரு எங்க வரானோ, எந்த குடும்பத்துல யாருகிட்ட வருகிறார், அங்க வெளிச்சம் அப்படியே போயிடும். அங்க என்ன வந்துடும் தெரியுமா? இருட்டு வந்துடும். முந்தி போல என் வாழ்க்கை இல்லை, முந்தி போல என் குடும்பம் இல்ல, முந்தி போல என் பிள்ளைகள் இல்ல அப்படின்னு சொன்னால் அங்கே தேவன் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார், சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். அவன் அங்கே வந்தால் இந்த நிலைமை தான் வரும். இதுல எந்த மாற்றம் கவனமா இருக்கணும். ஏன் வந்தது, யாரால் வந்தது, எப்படி வந்தது, இதை மேற்கொள்ள வழி என்ன, முயற்சி தேட வேண்டும். ಕತ್ತಲೆಯ ಜೀವಿತ ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದರಿಂದ, ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಾದರೆ ಆತನು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ವಂಚಿಸುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು, ಇದರಿಂದ ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತದೆ, ಇದು ಯಾರಿಂದ ಬಂದಿತು ಎಂಬುದನ್ನು ಯೋಚಿಸುವವರಾಗಿರಬೇಕು. இருள் சாத்தான் மூலமாய் கொடுக்கப்பட்டாலும் தேவன் அனுமதித்தாலும் தொடர்ந்து எப்பொழுதுமே அந்த இருட்டுக்குள்ள அந்த அனுபவம் இருக்கக்கூடாது என்பதற்காக உடனே ஆவியானவர் அங்க இருக்கிறார். ஆவியானவர் யாரு? தேவன். தேவன் என்ன செய்வார் தெரியுமா? இருளை வெளிச்சமாக்குவார். ಆಮೆನ್. ಸೈತಾನನು ಇದನ್ನು ಮಾಡುವವನಾದರೂ ದೇವರು ಅದಕ್ಕೆ ಅನುಮತಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು, ಆದರೆ ದೇವರಾತ್ಮನು ಇರುವುದರಿಂದ ಅದನ್ನು ನೀಗಿಸುವನು. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்ற வார்த்தையினாலே வெளிச்சத்தை உண்டாக்கினார். வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார், எல்லாவற்றையும். ஆனால் இப்பொழுது வார்த்தையினாலேயே இருள் இருந்த அந்த இடத்தில் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருள் இருந்தது, ஆண்டவர் அதை வெளிச்சமா மாற்றியிருந்தார். ಆದಿಕಾಂಡ 1:3ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ದೇವರು ಬೆಳಕಾಗಲಿ ಅನ್ನಲು ಬೆಳಕಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಆತನು ನನ್ನ ದೀಪವನ್ನು ಬೆಳಗಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತೆ ದೇವರು ಇಲ್ಲಿ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனாலும் அவன் சும்மா விட மாட்டான். மனுஷன் அந்த சிருஷ்டிப்பு காரியம் முடிஞ்ச பிறகு தமது சாயலாய், மகிமையின் சாயலாய் மனுஷனை உண்டாக்கினார். அப்புறம் மனுஷையும் உண்டாக்கினார். விடுவானாவ? உலகத்தையே இருளை ஆண்டவர் உண்டாக்கின வானம் பூமி, அதற்குள்ளேயே இருளை நுழைக்க வந்தவர் ஆண்டவர் சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை விடுவானா? அன்றைக்கு விடல, இன்றைக்கு அவன் விட, சத்தமா சொல்லுங்க, அன்றைக்கு விடல, இன்றைக்கும் விட மாட்டான். அதனாலதான் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது. ದೇವ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರನ್ನು ದೇವರು ತನ್ನ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. ಆ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ಸೈತಾನನು ಬಿಡಲಿಲ್ಲ, ಈ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ಸೈತಾನನು ಮನುಷ್ಯರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. 3ஆம் அதிகாரம் 1 வசனம் ஆதியாகமம் 3:1. அங்க என்ன பார்க்கிறோம்? ஒரு தந்திரம் உள்ள சர்ப்பம் ஒரு அந்த ஏவாள் கிட்ட பேசி தேவ வார்த்தைய மாத்திடுச்சு சர்ப்பம். பின்னாட்களில் இந்த சர்ப்பத்தை சாத்தான் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல சாத்தான் அப்படின்னு இல்லாம சர்ப்பம் சொல்லி இருக்கு. அப்போ சர்ப்பம் அந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா, தேவ வார்த்தைய புரட்டுவான், தேவையில்லாத வார்த்தைய நுழைப்பான். அப்ப தேவையில்லாத வார்த்தை வந்தால் வாழ்க்கை தடுமாறிடும். தேவ வார்த்தை தான் சரியான பாதையிலே கொண்டு போகும். ಆದಿಕಾಂಡ 3:1 ನೋಡ್ತೇವೆ, ಯೆಹೋವ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಭೂಜಂತುಗಳಲ್ಲಿಯೂ ಸರ್ಪವು ಯುಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಸರ್ಪ ಎಂಬುದು ಸೈತಾನ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲಿಲ್ಲ, ಸರ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಮುಂದಿನ ಒಂದು ವಚನಗಳು ನೋಡುವಾಗ ಸರ್ಪವು ಸೈತಾನನಾಗಿ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿರುವ ಮಾತನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿ ಹೇಳಿದ್ದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஏசாயா 60:1-2, ஐசாயா 60:1-2. எழுப்பி பிரகாசி உன் ஒளி, அந்த கர்த்தருடைய மகிமை. அந்த முதல் குடும்பம் அந்த பூமியும் சரி, அந்த குடும்பமும் சரி,
தேவ மகிமையால நிரப்பப்பட்ட ஒன்று. ஆனா இங்க அடுத்து பார்க்கிற 2வது வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகள் மேல அவர் உதிப்பார், இருளை வெளிச்சமாய் ಮಾற்றுவார். ಏಷಾಯ 61:2 ವಚನಗಳು. ಏಳು ಪ್ರಕಾಶಿಸು, ನಿನಗೆ ಬೆಳಕು ಬಂತು, ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ನಿನ್ನ ಮೇಲೆ ಉದಯಿಸಿದೆ. ಈಗೋ ಕತ್ತಲು ಭೂಮಿಯನ್ನು ಆವರಿಸಿದೆ, ಕಾರ್ಗತ್ತಲು ಜನಾಂಗಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದೆ, ನಿನ್ನ ಮೇಲಾದರೂ ಯೆಹೋವನು ಉದಯಿಸುವನು. அப்ப வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் போராட்டம் உண்டு. எத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இருளுக்கும் ஒளிக்கும் போராட்டம் இருந்துகிட்டுதான் இருக்கும். வெளிச்சத்தை இருள் மேற்கொள்ள கூடாது, இருளை வெளிச்சம் மேற்கொள்ள வேண்டும். ಕತ್ತಲಿಗೂ ಬೆಳಕಿಗೂ ಹೋರಾಟ ಉಂಟು, ಆದರೆ ಕತ್ತಲು ಬೆಳಕನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು, ಬೆಳಕು ಕತ್ತಲನ್ನು ನಿಭಾಯಿಸಬೇಕು. இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் தான் படைத்து பிரித்தார். இருந்தாலும் அந்த இருளை பயன்படுத்தி இருளுக்கு அடையாளமாக பிசாசு கிரியை செய்வான். அவன் இருளுக்கு அதிபதி, இருளுக்கு அதிபதி பைபிள்ல இருக்கு. அப்ப நாம இருளுக்குரியவர்களாய் முன்ன இருந்தோம், ஆனால் ஒளியின் பிள்ளைகளை நாம மாற்றப்பட்டு இருக்கிறோம். நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளை மேற்கொள்ளணும், ஆனால் நாம இருளாய் மாறிவிட கூடாது. வார்த்தை விளங்குதா? இருளா மாறுறதுக்கு வாய்ப்பு வரும், ஆனா இருளாய் மாறிவிட கூடாது. ಕತ್ತಲನ್ನು ಬೆಳಕನ್ನು ದೇವರೇ ಉಂಟು ಮಾಡಿದರು, ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. ಆದರೆ ಕತ್ತಲಿಗೆ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಸೈತಾನನು ಕತ್ತಲಿಗೆ ಅಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ನಾವು ಆ ಕತ್ತಲಿಗೆ ಅಧಿಪತಿಯಾಗಿ ಇರಬಾರದು, ನಾವು ಬೆಳಕಿನವರಾಗಿರಬೇಕು. சரி, என்ன இருள்? ஒரு 3 காரியம் சொல்றேன், ஒரு 5 நிமிஷம். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நிறைய பண்ண முடியும். நான் ஒர்ஷிப் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா 2 ஹவர்ஸ்ல முடிக்கணும் ஆராதனை. இப்ப நான் 1/2 மணி நேரம் கூட பேச முடியல, அதுவும் மொழிபெயர்ப்போட. லேட் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்களும் லேட்டா வாங்க, கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாரு. சொல்ல வேணும், அமைதியா இருங்க. என்ன இருள்? ஒரு 3 இருள் ஒளி 3 காரியம் சொல்ல விரும்புறேன். ಬೆಳಕು ಕತ್ತಲು, ಇದನ್ನು ಕುರಿತು 3 ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಲಿದ್ದೇವೆ. சொல்லி இருப்பேன். ஆனால் ஒன்று பாவத்தின் இருள், ஒன்று பாவத்தின் இருள், 2வது அறியாமையின் இருள், 3வது அது ரெண்டும் போக்கணும்னா பரிசுத்த ஒளி வரணும். அப்ப முதல்ல என்ன சொல்றேன்? பாவத்தின் இருள். பாவம் என்பது ஒரு இருள். ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪದ ಕತ್ತಲು, ಇನ್ನೊಂದು ತಿಳಿಯದೆ ಮಾಡುವಂತಹ ಕಾರ್ಯ. ಆದರೆ ಇದು ಎರಡನ್ನೂ ಹೋಗಿ ಲಾಡಿಸಬೇಕಾದರೆ ಬೆಳಕು ಬೇಕು, ಅದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತೇವೆ. யோவான் 8ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. க்ளூ கொடுக்கிற அவ்வளவுதான். நீங்க அதை படிச்சு நல்லா புரிஞ்சு எப்படி மாறணுங்கிறத அதான் நான் சொல்லிட்டேன். 1000 வார்த்தை சொன்னாலும் சில திருந்த மாட்டாங்க. ஒரு நறுக்குன்னு 4 வார்த்தை சொன்னா எனக்கு சூடு சொர்ண இருக்கு, இனி நான் இப்படி எல்லாம் இருக்க, அந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு, 4 வார்த்தை. அதனால அந்த 4 வார்த்தையா எடுத்துக்கிட்டு இருளை விரட்டி ஒளியாய் வாழ, ஆண்டவருக்காய் வாழ நீங்க இந்த நாள்ல ஆயத்தப்படுவோம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದರೂ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ, ಆದರೆ 1-2 ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುವುದಾದರೆ ಅದನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. அங்க பாவத்தின் இருள் அப்படின்னு சொன்ன ஒரு பெண்ணு தப்பு பண்ணிட்டா. தெளிவா சொல்ல, ஒரு பெண்ணு, விபச்சார பெண்ணு. பாவம் தானே அது? விபச்சாரம் என்பது என்ன? சத்தமா சொல்லுங்க. நான் ஆவிக்குரிய நிலைக்கு சொல்லல, இருக்கிற வசனத்தை அப்படியே சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கல்யாணம் பண்ணவங்க தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களோட தப்பு பண்ண, ஆணும் சரி பெண்ணும் சரி, மற்றவங்களோட தப்பு பண்ண, கண்ணால பார்த்தாலே அதை விட அதிகம்னு வச்சுங்க, அது வேற. அப்புறம் சபை கண்டிப்பா நாம அதை செய்ய, யார் நான் செஞ்சாலும் நீங்க செஞ்சாலும் யாரா இருந்தாலும் தப்பு தான், பாவம் பாவம் தான். அப்ப அந்த பாவம் என்பது என்ன? இருள். ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಹೆಣ್ಣು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ, ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ. ಯಾವ ಪಾಪ? ವ್ಯಭಿಚಾರ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಹೇಳುವಂತದ್ದು, ಮದುವೆ ಆಗಿರುವವರಾಗಲಿ ಬೇರೆ ಯಾರೇ ಆಗಲಿ ಆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡಬಾರದು, ಇದು ಪಾಪದ ಕತ್ತಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. வசனம் 3 கண்டுபிடிச்சிட்டாங்க. சில பாவம் கண்டுபிடிக்கப்படுகிறது, சில பாவம் கண்டுபிடிக்கலன்னும் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது.
கண்டுபிடிச்சாலும் விட்டு விட வேண்டும். முதல்ல தப்பு செய்ய கூடாது. நான் தான் சொல்றேன், நம்ம ஆத்மாவை நாம் கெடுத்துக்கொள்ள அது தெரிஞ்சு போச்ச, எல்லாருக்கும் தெரிஞ்சபடி பண்ணுவோம், அந்த துணிகரம் கொள்ளவும் கூடாது. யாருக்கும் தெரியல, அதனால அந்த இருளுக்குள்ளேயே போகலாங்கிற தீர்மானமும் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படுவோம். கண்டிப்பா பல நாள் திருடிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நாள் கண்டுபிடிக்க, அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் அவமானத்திலும் அவமானமாய், அதனாலதான் சில தற்கொலை செஞ்சு சாவுறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ள ತವರು செய்யாம ಕಾತಿರலாம். ಆದರೆ ಈ ವ್ಯಭಿಚಾರವು ಬಹಳ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಕೆಲವರು ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿ 3ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ, ತಪ್ಪು ಮಾಡುವಾಗಲೇ ಹೆಣ್ಣು ಅವರ ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಳು ಎಂಬುದಾಗಿ. ಅನೇಕರು ಆಗಲೇ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಕೆಲವರು ಸಿಕ್ಕದೇ ಇರುತ್ತಾರೆ. ಆದರೆ ಒಂದು ದಿನ ಬರುವಾಗ ಪಾಪ ಮಾಡುವಂತಹ ಕಾರ್ಯವು ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. ಆಗ ಅವಮಾನದ ಮೇಲೆ ಅವಮಾನವು ಬರುತ್ತದೆ. இந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்க விரும்பல, நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த வார்த்தையிலேயே நான் உள்ள போனா வார்த்தைங்க நிறைய வரும். ஆனா நம்ம ஒருவேளை சிலர் இங்க இருக்கலாம், இங்க கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஏன் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை போடுறாரு? யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. ஆனா இங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க நல்லவங்கன்னு நினைச்சு நாம பேசுறோம். நாம எல்லாம் ஒளியின் பிள்ளைகள் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இருளுக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரு போறீங்களோ, நமக்கு நம்ம நம்புறோம், பெற்றோர் நம்புறோம், பிள்ளைகளை பாஸ்டர் நம்புறோம், விசுவாசிகளை. ஆனா எது இருட்டுல போய்கிட்டு இருக்க நமக்கு தெரியாது. ஆனா இந்த பெண்ணு கண்டுபிடிக்கப்பட்டது போல நாமும் ஒரு நாள்ல கண்டுபிடிக்கப்பட்டால் ரொம்ப ஆபத்தா மாறிடும். எனவே கண்டுபிடிக்காதபடி செய்ய வேணாம், கண்டுபிடிக்கிற அளவுக்கும் நாம வாழ கூடாது. ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಕ್ಕಳನ್ನು ನಂಬುತ್ತಾರೆ, ಅದೇ ರೀತಿ ಸಭೆಯ ಸಭಾ ಪಾಲಕರು ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ನಂಬುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಇಂಥ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದಿನ ಬರುವಾಗ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಇಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾಳೆ, ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. இருளின் பாவத்துக்கு போனா வீட்டுல உள்ளவங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வெளியில உள்ளவங்க தூத்தி தெரிவாங்க. ஆனா தான் வீட்டுக்கு வந்தாதான் அவங்களுக்கு, அவங்க வீட்டுக்கு வந்தாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்து கூட என்ன செய்வாங்க தெரியுமா? தூத்தி தெரிவாங்க. அத போலதான் இங்க ஒரு கூட்டம் எழும்பி ஆண்டவர்கிட்டே வர்றாங்க. தூத்தி திரிகிற கூட்டம் போல ஒரு கூட்டம் எழும்பினது. ஆண்டவர் எப்படி அந்த ரியாக்ஷன் பாருங்க. எல்லாம் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி செயல்படணுங்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதான் சொல்றேன், இன்னொருத்தவங்க விஷயத்துக்கு நாம போயிடலாம், ஆனா தனக்கு வந்தாதான் அந்த வலி. அத போல கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. கண்டுபிடித்த பின்பு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு பிரமாணத்தின்படிதான் தூத்தி திரிய ஆரம்பிக்கிறாங்க, குழுவா சேர்ந்துட்டாங்க. ஆனா நாம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? அப்படியெல்லாம் எழும்ப கூடாது, ஜெபிக்கணும், அவ்வளவுதான். ஜெபிக்கணும், அவர்கள் அதிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணணும். தூத்தி திரிவதினால் அவங்களுக்கு தான் ஆபத்து. நாளைக்கு நம்ம ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ வசமா மாட்டிக்கும். அப்ப இந்த முகத்தை எங்க போய் வச்சுக்கணும் தெரியவே ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா மனுஷன் ஏதோ ஒரு விதத்தில் தவறுவார். அதனால இன்னைக்கு நல்லா நிக்கிறோம் என்று நினைச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடிக்கு. ஏன்னா இருள் நம்ம வெளிச்சம்தான், ஆனா இருள் நம்ம வெளிச்சத்தை அணைக்கதான் வரும். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எத்தனை பேருக்கு இத போல வார்த்தை புரியுது? சத்தமா சொல்லுங்க. வெள்ளம் வருவதற்கு முன்ன அணப்படுவதற்குரிய ஆலோசனைகள் இவைகள் எல்லாம். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟಾಗುವಾಗ ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವವರಿಗೆ ವೇದನೆ, ಆದರೆ ಹೊರಗಿನ ಜನರಿಗೆ ಅದನ್ನು ಎತ್ತಿ ಆಡಿಕೊಳ್ಳುವುದು, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ತಿಳಿಸುವಂತದ್ದು, ಅದೇ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಆಗುವುದಾದರೆ ತಲೆ ತೆಗಿಸುವಂತ ಕಾರ್ಯ. அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீ தூத்தியா தெரியுற, நீ இப்ப ரொம்ப ஒழுங்கா இருக்கிற நினைச்சுக்கிட்டு நீ அந்த குடும்பத்தை கெடுக்கிற, அந்த பெண்ணை நீ கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர், நான் சொல்லல, தேவன் எப்படி கொண்டு வராரு பாருங்க வசனம். ಅಲ್ಲಿ ಆ ಜನರು ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ಜನರು ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, 7ನೇ ವಚನ,
ಅವರು ಆತನನ್ನು ಬಿಡದೆ ಕೇಳುತ್ತಿರುವಾಗ ಆತನು ನೆಟ್ಟಗೆ ಕೂತುಕೊಂಡು ಅವರಿಗೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲದವನು ಯಾರೋ ಅವನೇ ಮೊದಲು ಆಕೆ ಮೇಲೆ ಕಲ್ಲನ್ನು ಹಾಕಲಿ ಎಂದು. அன்னைக்கும் அதுதான் இன்னைக்கும் அதுதான். இதான் நீ கல் எடுத்துக்கிட்டு நீ எல்லாரையும் கூட்டத்தை வேற சேர்த்துக்கிட்டு வந்துட்டிய. நீ தனியா கூட போய் பேசாது இல்ல, ஒரு கூட்டத்தையே சேர்த்துக்கிட்ட அந்த பெண்ணை இவளை கேவலப்படுத்துறிய. ஓகே, நீ எப்ப நீ ஒரு கூட்டத்தை சேர்ந்தியோ முதலாவது ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? உன்கிட்ட இப்போ ஒருவேளை நீ நல்லா இருக்கலாம், முன்னாடி உன் பிறப்பே பாவம் தானே. எத்தனை பேருக்கு விளங்குது? நான் பாவத்துல, நான் துர்க்குணத்துல உருவானேன். என் தாய் என்னை, சபை மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சபையில சில பிரச்சனை வரும்போது தூத்தி தெரியுறது இல்ல. ஏன்னா ஜனங்களை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. சபை மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ நல்லா இருக்கலாம், ஆனா உங்க அந்தரங்க வாழ்க்கை யாருக்கு? ஒரு விதத்துல நல்லா இருக்கலாம், வேற விதத்துல நீ வீக்கா இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும். இல்ல, ஆண்டவருடைய காரியத்தை நீங்க யோசிங்க, ஆண்டவர் சொல்றதை யோசிங்க. உங்ககிட்ட பாவம் இல்லையா? கல்லெடுத்தாடி என்ன வேணாலும் பண்ண. நீ அவ்வளவு பரிசுத்த நினைச்சுக்கிட்டு தானே பண்ற. ரைட், நீ கல்லெடுத்தாடி. அதான் ஆண்டவர் சொன்னார். பாருங்க. ಆದರೆ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವಾ? ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಪಾಪ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳ ಮೇಲೆ ಒಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಅದೇ ನಾವು ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ ನೋಡುತ್ತೇವೆ, ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ನಾನು ಪಾಪಿಯೇ, ಮಾತೃ ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದಿದ ದಿನದಿಂದ ದ್ರೋಹಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சரி, அவங்க ஆண்டவர் சொன்ன பிறகு அந்த வார்த்தையை மீறி கல்லெடுத்தாங்களா கையில? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப அங்க வந்த அத்தனை பேரு யாரு? சத்தமா சொல்லுங்க. இதேதான் திருச்சபை. சிலர் வேற இதுல வீக்னஸ் இருக்கும். நீ பொய் சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்ப, நீ சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்ப, நீ கோபப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்ப, நீ பணத்துல வீக்கா இருப்ப, பெருமையில வீக்கா இருப்ப. எல்லா பாவமும் ஈக்குவல் தான். எல்லா பாவமும் ஒரே லெவல் தான், ஒரே அளவுதான். அதனால ஒருத்தவங்க கூட துணிச்சல் வரலையே. ஆனா வரும்போது அவங்க வீரப்பா வந்தாங்க. ஆண்டவர் வார்த்தை அதை மீறி அவனால செய்ய நம்மளோட ஆண்டவர் பேசுறாரா பேசலையா? என்னோட பேசுறாரு. இப்படி பேசி பேசிதான் என் வாழ்க்கையை மாத்திக்கிறேன். இப்படி பேசி பேசிதான் வாழ்க்கையை மாத்திக்கணும். இப்படி வார்த்தையை கேட்டு கேட்டுதான் நாம ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? அதுக்குதான் உங்களை குடும்பம் குடும்பமா தேவன் இங்கே கொண்டு வந்து அவர் வார்த்தையால நமக்குள்ளே தெரியாமல் இருக்கிற இருளை அகற்றி ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சமாய் மாறுவதற்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ತಾವೇ ಪಾಪಿಗಳೆಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತಿಳುಕೊಂಡು ಹಿರಿಯರಿಂದ ಕಿರಿಯರವರೆಗೂ ಎಲ್ಲರೂ ಹೊರಗೆ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ಹಾಗಾದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಅಂದ್ರೆ ಪಾಪಿಗಳೇ. ಒಂದು ವೇಳೆ ಕೊಲೆ ಮಾಡುವುದು, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವುದು ಇದು ಮಾತ್ರ ಪಾಪವಲ್ಲ. ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತದ್ದು, ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು, ಹಣದ ಕಾರ್ಯಗಳು, ಇಂಥ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. செய்தி இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் இல்ல, நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் இதை பார்த்து நிறைய பேர் தங்கள் இதயத்தில் குத்தப்படுவாங்க, தங்கள் நிலைகளை உணர்வாங்க. அதுதான் கர்த்தர் பேசுறது. சரி, இப்போ தப்புதான், அந்த பெண் செய்தது தவறுதான், கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. பிரமாணத்தின்படி கல் எடுத்து கொள்ளணும் தான். ஆனால் ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை போட்டாரு, பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ளணும்னாலும் அங்க வந்தவர்களும் பிரமாணத்தை மீறினவங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்க வந்து துணிச்சலா கல்லெடுத்தா, ஆனா யாரை ஏமாத்த முடியாது. இருட்டு வெளிச்சத்துக்குள்ள வெளியரங்கமாகிடும். புரியுதா உங்களுக்கு? இருள்ல நான் அந்த இருள்ல இருக்கிற விஷயம் ஒரு நாள் வரும்போது வெளிச்சத்துல வந்தாதான் எது எது இருட்டின் செயல்னு கண்டிப்பா தெரியும். ஒளிகிட்ட வந்த பிறகு சும்மா விடுவார்? அவர் இருட்டப்ப வெளிச்சம் போட்டு காட்டுறாரு.
ஒண்ணு சொல்லவே இல்லை அவரு. ஒரே வார்த்தை, உங்ககிட்ட தப்பு இல்லைன்னா சொல்லுப்பான்னு. ஆனா ஒருத்தவங்க கூட துணிச்சால எதையுமே. அதனால பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க ஏரியாவில், உங்க சொந்தங்கள்ல, உங்க குடும்பங்கள்ல சில இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா வாயை பொத்திட்டு உட்கார்ந்து இருக்கணும். இல்லைன்னா உங்களை பாதிக்கும். பூமியில் இங்கேயும் பாதிக்கும், பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்னு பைபிள்ல இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட். அப்ப அடுத்து வேற வேற செய்தியை நாம கேட்கிறோம். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேருக்கு இது தேவை இந்த வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. நாம் பாவம் செய்யாதிருப்பதற்கு இத போல வார்த்தைகளை கர்த்தர் ஆலயத்தில் கற்றுக் கொடுக்கிறார். ಹೆಣ್ಣು ಮಗಳು ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪೆ, ಪಾಪನೇ ಮಾಡಿದ್ರು. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಯಾರು ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲವೋ ಅವರು ಈಕೆಯನ್ನು ಕಲ್ಲು ಹಾಕಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ಇವರೆಲ್ಲ ಪಾಪ ಮಾಡಿದವರೇ. ಆ ರೀತಿ ಇದ್ದಾಗ ಯಾರು ಆ ಬುದ್ಧಿ ಬರದೆ ಎಲ್ಲ ಬಿದ್ದು ಹೋದರು. ನಮ್ಮ ಊರುಗಳಲ್ಲಿಯೋ ಮನೆಗಳಲ್ಲಿಯೋ ಅಥವಾ ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಅದನ್ನು ನಾವು ಎತ್ತಿ ಆಡಿಕೊಂಡಿರಬಾರದು. ಯಾಕಂದ್ರೆ ಕತ್ತಲು ಬೆಳಕಿಗೆ ಬಂದರೆ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಕಾಣುತ್ತದೆ. இவங்க தப்பு பண்றாங்க போல இருக்கு, அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால அவங்களே என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்தி அனுப்புறாங்க. ஆண்டவர் நீதி உள்ளவர், குற்றப்படுத்துறவனையும் விட மாட்டார், தப்பு செய்யறவங்களையும் விட மாட்டார். இதான் தேவன். ஆனா நாம் அப்படி இல்லை, நாமெல்லாம் அப்படி இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படி. குற்றப்படுத்துறவனுக்கும் ஆண்டவர் அவனை உணர்த்துவார். யார் தவறு செய்தாங்க அவர்களையும் தேவன். அதான் சத்தியம், அதான் நாம சொல்லிக் கொடுக்கிறோம். சரி, இப்ப கல்லெடுத்துக்கிட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாவத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து பிரமாணத்தின்படி கொல்ல வந்தாலும் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தினார். ஆனாலும் உணர்த்தி காட்டினார். பெண்ணை விட்டுட்டாரா? சொல்லுங்க எல்லாரும். பெண்ணை விட்டுட்டாரா? என்ன செய்யறார் பாருங்க. ಈಗ ನಾವು ದೇವರು ತಪ್ಪು ಮಾಡುವವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ತಪ್ಪು ಹೊರಿಸುವವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಈ ರೀತಿ ಆಕೆಯನ್ನು ದೇವರು ಬಿಡಲಿಲ್ಲ. ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ, 11ನೇ ವಚನ. ಯೇಸು ಆಕೆಗೆ, ನಾನು ನಿನಗೆ ಶಿಕ್ಷೆ ವಿಧಿಸುವುದಿಲ್ಲ, ಹೋಗು, ಇನ್ನು ಮೇಲೆ ಪಾಪ ಮಾಡಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದನು. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம ஞான குறைவாதான் பண்றோம். எல்லாருக்கும் முன்ன தப்பு செஞ்சவங்களை அவமானப்படுத்துறது இல்லை. மனுஷன் தப்பு செய்தவங்களை எல்லாருக்கும் முன்ன என்ன செய்யறாங்க? நாம அறிவினமா பண்ற நிறைய விஷயம் இருக்கு. தவறு செய்தவங்கள எல்லாருக்கும் முன்னால என்ன பண்றாங்க? நம்ம செய்யறோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரே அப்படி செய்யல. ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எங்க அவங்க போயிட்டாங்க. அப்பதான் வாய் திறக்கிறார். என்ன? நீயும் இனி பாவம் விட்டார். அந்த பெண்ண அந்த பெண்ணு ரொம்ப பரிசுத்தம்னு சொன்னார் ஆண்டவர். நீ பாவம் செஞ்ச, இனி பாவம். இதாக நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். இத போல செய்தியை கேட்டு வாழ்ந்தா உங்க ஆத்துமாவை நீங்க காத்துக்கொள்ள. ஆத்துமாவை காத்துங்க, ஆத்துமாவை காத்துங்கன்னு சொல்றோம் பாருங்க. இதுதான். மற்றவங்களையும் குறை சொல்லாதீங்க. நீங்களும் தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம். ஒருவேளை தெரிஞ்சு தெரியாம, அதான் சொல்றேன், பல ரகம் பாவத்தில் பல ரகம் இருக்கு. ஆனா யாருக்கிட்டையாவது ஒரு ரகம் இருக்கும். எதுவா இருந்தாலும் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதுதான் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஒளியாகிய தேவன் பிறந்த நாளை கொண்டாட நாம விரும்புறோம். அடுத்து புதிய வருஷத்தில் சென்று ஆண்டவருக்காக எழும்புன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நல்லபடியா இருக்கணும்னா இப்போ ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு தெளிவோடு வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். ತಪ್ಪು ಮಾಡುವವರನ್ನು ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಅವಮಾನ ಪಡಿಸುತ್ತೇವೆ. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆಕೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇನ್ನು ಮೇಲೆ ನೀನು ಪಾಪ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕಂದ್ರೆ ಬೆಳಕನ್ನು ಜಯಿಸಿ ಕತ್ತಲನ್ನು ಜಯಿಸಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಆ ಚರಣ ದಿನವನ್ನು ನಾವು ಕೊಂಡಾಡಲಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಇರಬೇಕಾದರೆ ಕತ್ತಲನ್ನು ಬಿಟ್ಟು ಬೆಳಕನ್ನು மனமிரங்கம்
மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, உண்மையா உண்மையா எனக்குள்ள இருக்கிற பாவ இருள் மறையும் ஆண்டவரே, ஒரு பரிசுத்தம் கடந்து வர வேண்டும். முள்முடி தாங்கி காரியம் குறை 3 காரியம் பார்த்தோம். கண்டுபிடிக்கப்பட்ட பாவம், துணிகரம் கொண்டவர்களை உணர்த்தி காட்டுதல், பாவம் செய்தவர்களையும் ஆண்டவர் விடவில்லை. உம் இரத்தத்தால் கழுவி விடும், உம் இரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவே என் தெய்வமே, பிரியமானவர்களே, நல்லாதான் இருக்கு பிரசங்கெல்லாம் கேட்க. ஏதோ வரோம் போறோம், ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்கு நான் ஒப்பு கொடுக்க முடியல. இந்த காலையில் சின்ன செய்தி தான், ஒரே ஒரு குறிப்பு தான் சொன்னார். என் இருளை வெளிச்சமாக்குவா. என்ன இருள்? பாவத்தின் இருள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுறாரு. நீங்க பாவின்னு நம்ம சொல்லல, ஆனா நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நமக்குள்ள இருளான தன்மை இருக்கும், யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். என்ன நீங்க நேசிக்கிறீங்க, என் ஆத்மாவை கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட பேசுறீங்க ஆண்டவரே. நான் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறீங்க. அதனால இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை வந்தது நான் உணர்ந்தேன். நான் இப்படி ஒவ்வொரு நாளும் எனக்குள் இருக்கிற இருளை கண்டுபிடிச்சு என் இருளை அப்புறப்படுத்தி அந்த ஒளியை நோக்கி வெளிச்சமாக்கும் ஆண்டவரே உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு உண்மையா உணர்றவங்க எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் மட்டும் பார்க்கணும். எத்தனை பேர்கிட்ட சண்டை போடுறோம், இருள் தானே அது. சாட்சியை கெடுத்துக்கிறோம், இருள் தானே அது. புருஷன் கிட்ட சண்டை போடுறோம், இருள் தானே அது. கர்த்தர் பார்க்கட்டும், ஆண்டவர் பார்க்கட்டும். ஏன்னா இந்த உணர்வு இல்லைன்னா கண்டிப்பா இருள் அந்த ஒளியுள்ள தேசத்துக்கு நம்ம போக முடியாது, போக முடியாது. இன்னைக்கு என்னோட கர்த்தர் பேசினா என் வாழ்க்கையில பல தடுமாற்றம், ஆனா கர்த்தருக்காக வாழுவர் அப்படின்னு இல்ல, அப்படி உணர்த்தப்பட்டவர். சுருக்கமா ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ಎರಡನೇ ಆರಾಧನೆಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನೀನು ಮಾತನಾಡಿದಂತ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ಒಂದು ಮಾತಿನಿಂದ ಈ ಲೋಕವನ್ನೇ ಸೃಷ್ಟಿಸಿ ಬೆಳಕಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದಂತ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ, ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಾಗಿ ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಕತ್ತಲೆಗಳನ್ನು ಬೆಳಕಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಒಳ್ಳೆಯವರನ್ನು ಹುಡುಕದೆ ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆ
நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் நம்மோடும் எல்லா தேவ ஜனங்களோடு கூட கர்த்தர் வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனம் என்ன கேட்டிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும்.